இது இருக்கட்டும். பாடல் என்பது சரி, ஓகே, ஹாஃப் கரெக்ட். ஓகே, ஒரு குட்டி கேம் விளையாட போறோம். ஆனா அதுக்கு முன்பு நம்மளுடைய பிரைட் அண்ட் குரூம் பத்துடி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ரைட்டா உங்களுக்கு எப்படி யார் தெரியும்? முதல்ல பார்த்திபனா பார்த்திபன் தெரியும். ஏன்னா வந்து அவர் மணிமாறன் டான்ஸ் குரூப்ல இருக்காரு. ஸோ நான் நிகழ்ச்சியில பாட போவேன். ஸோ அது மூலியமா தான் அவரை தெரியும். ஸோ நிறைய நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்காரு. He has given me a lot of shows. So அதனால I think the friendship grew lah because of the event and all that. So நல்லா கலகலப்பா பேசுவோம், பாடலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இந்த பாட்டுக்கு பாட போறேன், நீங்க இந்த பாட்டுக்கு பேக்ல ஆடுங்க, அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் இருக்கும். So I think our friendship grew because of the events lah. Because events டைம்ல தான் அவரை பார்ப்பேன். ஆக்சுவலா வெளியே பார்த்தது இல்லை, ஏதோ அவரோட தூரம்ல தான் இருக்கும். பட் தென் events அது மூலியமா தான் எனக்கு தெரியும். தேன் மூலியமா பார்த்துருக்கேன். கோவிட் டைம்ல வந்து ஒரு ஷூட் செஞ்சிருந்தோம். பிகாஸ் அப்போ வந்து நம்ம லைவ் ஈவென்ட் செய்ய முடியாது. ஸோ ஸ்டூடியோவில் தான் ஷூட் செய்வோம். ஸோ பார்த்திபன் வந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாரு கோவிட் டைம்ல, ஒரு வர்ச்சுவல் ஈவென்ட். ஸோ அப்போ தேன்மொழியை நான் பார்த்துருக்கேன். பார்த்திபன் நிகழ்ச்சி கொடுத்தாரு சொல்லும்போது ஒரு பைக்ல கான்ட்ராக்ட் போடுற மாதிரி இருக்கு. செம்ம கான்ட்ராக்ட் அது, செம்ம கான்ட்ராக்ட். ஃப்ரெண்ட்ஷிப் லாயா. ஓகே, அடுத்து ஸ்டீவன் ஜோசப் அங்கிள், உங்களுக்கு யாரு தெரியும்? வணக்கம், மிஸ்டர் பார்த்திபன். மிஸ்டர் பார்த்திபன் அப்படி இல்லை, ஏன்னா நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால மணிமாறன் கிரியேஷன் அவர் மூலியமாக எனக்கு விருப்பம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அதோட அவரோட தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ வி ட்ரை டு டூ பார்ட்னர்ஷிப் வித் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் செஞ்சோம். ஸோ அந்த பழக்கத்திலே அப்படியே வளர்ந்துருக்கு. ஆனால் அவங்க ஐ பீன் சீயிங் தேம் ஃப்ரம் வெரி ஸ்மால் க்ரோயிங் அப். ஆமா, எங்கேயும் பார்த்துருக்கீங்களே சின்ன வயசுல. ஏன்னா சொன்னாரு டீ குச்சியில் நடிச்சுட்டாப்பா, நம்ம அதை வேலை செஞ்சேன்னு சொன்னாரு. அப்புறம் ஷாக் ஆயிட்டான். அப்படியா? ஓகே, வெரி நைஸ். ஓகே, அடுத்தது உங்க பேர் ரொம்ப யூனிக்கா இருக்கு, சித்தி. அவன் பேரே யூனிக் தானா? ஓகே, ஓகே, சித்தி. அம்மா ஃப்ரெண்டுன்னு அவங்க எங்களுக்கு இங்க ப்ரீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அம்மா உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 6 வருஷமா தெரியும். 6 இயர்ஸ். அதான் ஒரே இடத்துல வேலை பார்ப்பீங்க. ஸோ பார்த்து இங்கே பார்ப்பீங்களா? எப்படி பையன் எப்படி? நல்ல பையன், ரொம்ப டிப்ளமேட்டிக் பண்ற மாதிரி, ஜாலியான டைப். கரெக்ட், துருதுரு பாரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டான், இங்கே போயிட்டு இருப்பான். ஓகே, வெரி குட். அடுத்தது திலகா. இவங்களை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நெருக்கமானவங்க, முக்கியமா பார்த்திபனோட ஃபேமிலிக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய மகன் அவர் வந்து இப்ப செஞ்ச வாரம் ட்ரெடிஷனல் வெட்டிங் முடிச்சு இப்ப இங்க வெட்டிங் முடிச்சுருக்காங்க. ஹவ் யூ ஃபீலிங்? உங்களுக்கு எப்படி இருக்கு? Very happy for
நல்ல பையன், நடிச்ச பொண்ணு ஒரு நல்ல பொண்ணு. எனக்கு அது 2 இயர்ஸா மாட்டிடுவோம். நல்ல பொண்ணு, நல்ல 2 பேருக்குமே ஒரு ஒரு நல்ல மேட்ச், நல்ல கெமிஸ்ட்ரி. எஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க வாழ்ற மாதிரி நிச்சயமா நீங்க எல்லாரும் இன்னைக்கு அந்த பொண்ணும் மாப்பிள்ளையை வந்து வாழ்த்துட்டு போனோம். ஏன்னா அந்த அன்புக்காக தான் நம்ம எல்லாரும் நீங்க வந்து கொண்டு கூட்டிருக்கோம். நீங்க வந்து அரவிந்த் அம்மா, அதுதான் அரவிந்த் அம்மா யாரு? ஓ, அரவிந்த் ராஜோட அம்மா. உங்க பேரு ஜெயந்தி. ஜெயந்தி, உங்களுக்கு யாரை தெரியும்? தென்மொழி தெரியுமா? எனக்கு வந்து மணிமாறன் எனக்கு தெரியும், சேனல் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவர் மூலமா என் வந்து டான்ஸ் சேர்த்துருவேன். ஸோ அதுலேருந்து என்னால் எனக்கு ரொம்ப பெருசாக. ஓகே, ஸோ அப்புறம் எல்லாருமே நெருக்கமானவங்க தான். சரி, ரொம்ப அழகா வந்து அவங்களுக்கு எப்படி வந்து பார்த்திபன் தேன்மொழி தெரியும் சொல்லிட்டாங்க. இப்போ உங்க மொத்தமா 1 2 3 4 5 5 பேருக்கு ஒரு சின்ன டெஸ்ட். சரியா? பாடல்கள் கேட்பீங்களா? பாடல்கள் கேட்பீங்களா? ஒளி 9 கேட்பீங்களா? யாரை கேட்பாங்க? ஏய், டிப்ளமேட்டிக்கா. சரி, நான் என்ன நிகழ்ச்சி படிக்கிறேன்? 96 தெரியும். நான் என்ன நிகழ்ச்சி படிக்கிறேன்? நீங்க ஒரே நேரத்துல ரொம்ப நிகழ்ச்சி படுவீங்கன்னு தெரியும். ஐயோ 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 ஐயோ, இப்ப தெரியுது. ஆனா நிச்சயமா பாடல் கேட்பீங்க, ஏன்னா அப்ப டியூன் பண்றது இல்ல. சோ பாடல் உங்ககிட்ட கேட்கிற பாடல் தெரியும், எல்லாருமே பாடல் கேட்பீங்க. நாங்க வந்து சில பாடல்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த பாடல்களை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறோம். சோ அதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? எந்த மாதிரியான பாடல் கூட இருக்கலாம், 60s 70s 80s 90s. சரியா? முதல் பாடலை வந்து நம்ம கேட்க போறோம். கேளுங்க. என்ன பாட்டு? எனக்கே புரியல. ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க யாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன கேஸ்? எல்லாருமே திருவிழா காணப்படாம இருக்கீங்களே. ஓகே, நான் க்ளூ கொடுக்குறேன். இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். சரியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். உங்களுக்கு பதில் தெரிஞ்ச கை தூக்கிருங்க. ஓகே, மிடில் ஓகேயா? அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த திரைப்படத்தில் நடிச்சாரு. இது அபாலியா? கபாலி கிடையாது. இது என்ன படம்? பாஷாவா? சுபாஷி, இது பாஷாவா? பாபா. பாபாவா? நீங்க ஓகே, பாபா என்ன பாட்டு? சினிமா பாபா. Is it the right answer? சரி. ஆனா இத பார்த்து பாபான்னு பாஷா சொல்ல ஒரே ஆளு நீதான். பாபா தான் சொன்னேன், அது வாய் தவறி பாஷான்னு வந்து. ஆரிச்சா? ஓகே குட். இன்ஃபேக்ட் 1 பாயிண்ட் இருக்கு. சரியா? ஓகே, டோன்ட் வரி, நான் அந்த மாதிரி குறிப்பு கொடுப்பேன், இங்க ட்ரை பண்ண. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சாங். சீன பாட்டா? ஆமா. இது நல்ல பாட்டு. ஓகே, இந்த பாடல் வந்து கம்போஸ் வந்து வித்யாசாகர். இந்த பாட்டுல உங்க யாருக்கும் தெரியுமா? எப்படி கேஸ்? வருமாஸ் அலையாற்ற பார்த்தா தெரியுற மாதிரி தெரியுமா? ஓ, அந்த மாதிரி அகல சொல்லாது. அந்த பழைய பாட்டை புது பாட்டு மாதிரி அவங்க வந்து இசையமைச்சிருப்பாங்க. அந்த 4 டிஃபரெண்ட் ஜானர்ஸ் இருக்கும். ஓகே, வித்தியாசம் தெரியாதா? தெரியும். இந்த படத்தை பேர் இருக்குல்ல, முதல் பேர் வந்து நம்ம குரூமோட பேர். பார்த்திபன் நடித்த படம் இல்ல, இந்த திரைப்படத்துடைய பெயர் முதல் பேர் இருக்குல்ல, 2 வார்த்தை இருக்கு. முதல் வார்த்தை வந்து நம்ம குரூம் பேர். பார்த்திபன் கனவு படத்தை என்ன பாட்டு? ஓ, பார்த்திபன் கனவு படம் மட்டும் தான் தெரியுமா? ஓகே, நீங்க உங்களுக்கு பார்த்திபன் கனவு தெரியுமா? பார்த்திபன் தெரியாது. நல்ல பாட்டு உனக்கு தெரியும். ஈமன
நீயே பாடி எல்லாரும் அவங்க யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை பாவம். ஓகே அதுதான் ப்ளே பண்ணுங்க. மொத்தத்துல இவங்க எல்லாரையும் மேலே கொண்டு வந்து காலி பண்றதுக்காக தான் டைம் டேக்கிங் போல. எல்லா பாட்டும் கஷ்டமா இருக்கு. ஓகே உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு சான்ஸ் இல்லை சரியா? ஓகே வர நீ அப்படி மழுப்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுற. ஓகே அடுத்த பாட்டு பழைய பாட்டு. அப்படியே பழைய ஞாபகம் ஒரு மாதிரியே ஒரு விட்டுருக்கீங்களே. பாடல்களை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ. இது 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 புது பாட்டா பழைய பாட்டா? பழைய பாட்டு தெரிஞ்சிச்சுல. வெரி குட். பழைய பாட்டுல ரொம்ப ஃபேமஸான சாங் சொல்லுங்க பாப்போம். மைக் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். நீ ஆன்சர் பண்ணல. ப்ளே சாங். Come on. Okay, we உங்களுக்கு இதெல்லாம் 1 point அடிச்சிச்சு. Okay, next song. கொஞ்சம் மெலடிக்கா எழுதிங்க சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஓகே வந்து அவங்க மைண்ட் வந்துருச்சா? இதுவும் பழைய பாட்டு தான். பழைய பாட்டு சூப்பரான பாட்டு. அவளுக்குன்னு பாடுங்க. Come on. அழகிய முகம் அவளுக்குன்னு அழகிய முகம் அவளுக்குன்னு கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி சைன் கட்டலாம். சூப்பரா இருக்குல்ல? ஓகே கரெக்ட். ஓகே சூப்பர். சோ உங்களுக்கு 1 பாயிண்ட் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் ரைட்டா? ஓகே நெக்ஸ்ட் சாங். தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. இது என்ன பண்றீங்க? பாருங்க. அம்புலி மாமா அம்புலி. டியூன் எங்கேயோ போகுது. அம்புலி மாமா. ஓகே பாருங்க ட்ரை பண்ணுங்க. அம்புலி மாமா. கரெக்ட். கம் ஆன் யூ அப்ளாஸ். சூப்பர். ஓகே அடுத்த பாட்டு. அப்படி போடு 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 அசதி போடு கண்ணால. அப்படி பாட்டு முடிச்சிருவா. இன்னட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? சூப்பர். ஓகே வெரி குட். 3 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுல. ஓகே நெக்ஸ்ட் சாங். ஓகே ட்ரை பண்ணுங்க. அழகா பாட்டுது. ஓகே உங்க யாருக்கு தெரியுமா? ரொம்ப கை தூக்கி அப்படியே ஜாலியா இருக்காங்க. எங்க வெரி குட். என்ன பாட்டு? இவங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறீங்க. வரி கரெக்டா? ஓகே ப்ளே சாங். என்பது சரி. எனக்கு ஒரே உதவி பண்றீங்களா? நீங்க கண்டுபிடிக்கும் போது கை தட்டால. கம் ஆன். எஸ் அது மேல வந்துரும். ஜாலியா இருக்கும். எனர்ஜி கொடுங்க, அன்பை கொடுங்க. ஓகே நெக்ஸ்ட் சாங். இதுவும் பழைய பாட்டு தான். உங்க வருது, உங்களுக்கு வெளியே வருது அழைப்பு, வெறும் காத்து தான் வருது. ஓகே ஒன் மோர் ப்ளே. ஒன் மோர் டைம். இதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு. இது நடுவுல வருது. Is coming from the middle, correct?
இது பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு சொல்லுங்க. என்ன இருக்கு? நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. கேன்சல். அன்புள்ளி மான்விழியா? அன்புள்ள மான்விழியே என்பது சரியா? அப்ளை பண்ணுங்க. என்பது கரெக்ட். ஓகே, எல்லாரும் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சோ உங்களுக்கு 3 புள்ளிகள், உங்களுக்கு 1 புள்ளி, உங்களுக்கு 1 புள்ளி, உங்களுக்கு 2 புள்ளி, உங்களுக்கு 1 புள்ளி. சோ உங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்குறோம். எடுத்துட்டு வாங்க அந்த பரிசை. அவங்களுக்கு ஒரு பெரிய கை எடுத்து கொடுத்துருவாங்க. கம் ஆன். இதே மாதிரி உங்களுக்காக நாங்க மத்த கேம்ஸ் சும்மா ஸ்டார்டிங்காக அந்த கேம்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் கேம்ஸ் மட்டும் இல்லாம எடுத்துக்கலாம். ஜாலியாக எடுத்துக்க. பட்ஜெட் can take more, just put your hand in. Yes. அருமையான அழகான விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். பார்த்திபன் வந்து எனக்கு வந்து சும்மா ஒரு மகன் தான். அவன் வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அவன் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டான். முடியும் சித்தி, செஞ்சு தர சித்தி, ஓகே சித்தி, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு செஞ்சு தந்துடுவான். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் உட்கார மாட்டாரு. ஆனால் நல்ல பையன், ரொம்ப பிடிச்ச பையன். என்ன சொல்ல, ஓகே, ஒன்றே ஒன்று சொன்னேன் அவனை பற்றி. சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு வந்து காலையில் எழுப்பும்போது எந்திரிக்கவே மாட்டான். பிரின்ஸ்பல்லாம் வித்துட்டு வாங்குவான். ஏமா அவன் இத்தனை மணிக்கு ஸ்கூல் வச்சிருக்கான், 6 மணிக்கு எந்திரிக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அதெல்லாம். ஸோ என்றைக்குமே வந்து என் பிள்ளைங்க இதெல்லாம் வந்து பிரித்து பார்த்ததில்லை. நான் வந்து அவனோட சித்தி அக்கா பார்க்க போனால் எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சி சிஸ்டர்ஸோட இந்த மகன் நான். பட் அவங்க வீட்டில் யாருமே என்னை வந்து பிரித்து சினிமா மக அப்படின்னு பார்த்ததில்லை. சித்தி அப்படின்னு ஒரு பிளாக் ரிலேஷன் மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து எவ்ரி ஒன் இஸ் ரீடிங். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்ம ஃபுல் சவுண்ட் வீடியோ படித்தாரு. அவர் வந்து சினிமா அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இவங்க நிறைய தடவை அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு அது அவங்க ஆதரவு வந்து உங்களால் முடிந்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்திபனை தனியாக பார்த்துருக்கீங்க, இப்போ தேன்மொழியும் வந்திருக்கிறாங்க வாழ்க்கைக்குள்ள. ஸோ கப்பலுக்காக நீங்கள் சொல்ல விரும்புங்க உங்களுடைய வாழ்க்கை. அவங்க 2 பேருமே நிச்சயமே நல்லா இருப்பாங்க. 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 2 பேருமே அவங்க தனித்தனி விதத்தில் வந்து அவங்களோட குட்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். தேன்மொழியும் எனக்கு வந்து பர்சனலியாக எனக்கு நிறைய தெரியும் அதை மேரேஜ் பண்ண. ஸோ நல்ல பொண்ணு, நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா. ஆனால் இன்னும் லைக் அப்படி அப்பாவா ஒரு சொல்லுங்க தேன்மொழின்னு கூப்பிட்டா அண்டின்னு ஓடியாரும். லைக் இப்போ நம்மளும் வந்து நம்ம சாரியா ஜெனி கேட்டா தெரியாது. ஜெனி அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஜெனி என்ன பண்ணுற சீக்கிரம் வா. இல்லை உனக்கு உண்மையிலே கூப்பிட அங்கேயே உன் டியூட்டியை முடிச்சிரு. அப்படிதான் வரேன். ஆனால் தேன்மொழி வந்து அப்படி இல்லை. தேன்மொழி அப்படின்னாலே வரேன் அப்படியே ஓடியாந்துடும். நல்ல பிள்ளை, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா. ரொம்ப நன்றி. சரி, அது ஒரு பேருக்கு கைட்டு கொடுக்குங்க அம்மா. ஏன்னா பிள்ளைங்களை வந்து பெற்று போடுறது மட்டும் இல்லாமல் சரியாக வளர்க்கணும். வளர்த்தா தான் நாளைக்கு அவங்க நல்ல மனிதர்களாக வாழ்வாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் திலகா. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஷாம்லா கூப்பிட போகிறோம். ஷாம்லா செஞ்சுருக்கீங்க. வணக்கம். தமிழ் நெகி, தமிழ் தெரியாது. தேன்மொழி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஃபேவரட் என்ன சொல்லுவீங்க? தேன்மொழிக்கு பிடித்த விஷயம்னா பப்ளிகள். ஓகே, அப்புறம் ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ ஷீஸ் வெரி நைஸ் கேர்ள், பப்ளி கேர்ள். ஸோ சந்தோஷமாக இருக்கணும். பார்த்திபனை முதல்ல எங்கே பார்த்தீங்க? தேன்மொழி எப்போ வந்து சொன்னாங்க நான் பார்த்திபன் ஒரு பையனை டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு எப்போ சொன்னாங்க? எப்போ அறிமுகப்படுத்துனாங்க? எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணுறேன் சொன்னாங்க. ஓகே, ஒரு ஐ திங்க் ஒரு 2 years பேக் தான், 1 year பேக். அப்போ தான் எனக்கு தெரியும் பார்த்திபன். இப்போ அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க, ஆஃபீஷியல் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வெட்டிங் விஷயம் நடக்குது, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய வாழ்த்து, விஷஸ். மை விஷஸ் ஃபார் தேம். ஓகே, சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கணும். ஐ விஷ் தேம் ஹாப்பினஸ் லைஃப்.
கொஞ்சம் முன்னாடி திருதுன்னு இருந்தீங்க, இப்போ ரொம்ப குவாய்ட் ஆகிட்டீங்க மேடைக்கு வந்த பிறகு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்கு பெரிய கைது கொடுத்துருங்க. ஓகே, உங்க பேரை சொல்லுங்க. உங்களுக்கு பார்த்திபன் தெரியுமா, தேன்மொழி தெரியுமா? மணிமலன் கிரியேஷன். ஹேமா கைது கொடுங்க. ஹேமா. நெக்ஸ்ட் Richard. He's just a +1. Give a round of applause to Richard. Okay, you cute irukanga. Unga peru what's your name? Leslie. Jessie. நீங்க என்ன சொல்லுது? Jessie சொல்லுதா? Wow. Okay, Jessie. Where are you studying now? Frontier. Oh, beautiful. Okay. Give a round of applause to Jessie. பொன்மலன் நம்ம பேரு. அப்ப கெலினே. ஓ, அது ஷார்ட். ஓ, புனை பெயர் கெலி. சரி, உங்க கெலி கூப்பிடலாமா? ஓகே, கெலிக்கு ஒரு கை கொடுங்க. இவரு ஐஃபில் டவர். செல்வா. செல்வாக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு போலங்க. இருக்கு. செல்வாவோட ஃபேன் பேஸ் எல்லாம் கை கொடுங்கமா. பெரிய ஜெசியா. ஓ, பெரிய பேஸ். ஓகே, இவங்க 1 2 3 4 1 2 3 4 5. ஓகே, 5 பேர் வந்திருக்கீங்க. இந்த கேம் வந்து நீங்க பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு காப்பி பேஸ்ட் கேம், சரியா? இதோட வெர்ஷன்ஸ் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. சோ நாங்க ஒரு பாடல ஒளிபரப்புவோம். யூ வில் ப்ளே a song. அந்த பாடல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஸ்டெப் பண்ணுவாங்க. they will have to come up with a dance step. அந்த டான்ஸ் ஸ்டெப் அவங்க ஆடி முடிச்ச பிறகு இந்த ரெண்டாவது பர்சனை டர்ன் பண்ண சொல்லுவேன். அவங்க வந்து அந்த டான்ஸை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ண முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவது பர்சனை டர்ன் பண்ண சொல்லுவேன். அவங்க பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி பார்த்து கடைசியில எப்படி வந்து முடியுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இங்க ஆரம்பிக்கிற டான்ஸ் அங்க வந்து முடியும் போது நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியா? ஆடவே தேவையில்லை. சோ முதல்ல ஹேமா நீங்க ஸ்டேண்டுங்க. மத்தவங்க எல்லாரும் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் ஆஃப் them face there. Cannot see, no cheating, no cheating. Okay, very good. Okay, ஹேமா நிறுத்துங்க. ஹேமா நேரா போதும். முதல்ல உங்களுக்கு கொடுக்க போற பாடல் இதுதான். Play music. ஓகே, இப்போ அந்த ஸ்டெப் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டெப் நம்ம கிட்ட காட்ட போறோம். ஓகே, ரெடி? 1 2 3 கோ. ஹே கோ ஆடி. ஓகே, ஸ்டாப். டான்ஸ் தானே. என்ன எனர்ஜி காணோம்? எடுத்து குத்துணுமா இல்லையா? அந்த மாதிரி குத்துணும். அந்த குத்த தான் இவங்க எப்படி குத்த போறன்னு பார்க்க போறோம், சரியா? ஓகே, ரெடி? ஃபுல் எனர்ஜி கொடுங்க. 1 2 3 ஹிட் மியூசிக். ஓகே, கட் மியூசிக். ஓகே, செட்டா? ஓகே, இப்போ நீங்க திரும்ப ரிச்சர்ட். Now you going to see the dance. நல்லா பாருங்க. அவங்க என்ன செட் பண்ணிட்டாங்க அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுங்க. யா? ஓகே, அங்க காட்டுங்க. 1 2 3 கோ. ஓகே, ஸ்டாப். ஹாய் ப்ரோ, என்ன எலிஜிபிளா யோசிக்கிற மாதிரி இப்படி பயங்கரமா சிந்திக்கிறீங்க. 1 + 1 2 ஸ்கொயர் ரூட் அப்படி இருந்துச்சு. ஆட் பண்ண போறீங்க. அப்படி அடிச்சு வைக்கணும். மறுபடியும் one more time. Okay, one more time. Ready? 1 2 3 go. This is used to do a dancer, no? இல்லையா? பார்க்கறா அப்படி பேஸ்மென்ட் வீக். Okay, very good. Ready? Are you ready? Okay. நில்லுங்க. Okay, and now you can turn and see. He's going to do a dance there. I'm going to show everybody. Okay? 1 2 3 go. Stop. இதுதான் ரெண்டாவது பண்றீங்களா? இது என்ன ஸ்டெப் எப்படி போகுது? இந்த வரவே இல்லையாங்க. சும்மா ஒரு வேவா? ட்ரை பண்ணுங்க.
ரைட் ஓகேல அது ட்ரை பண்ணாதல அதுக்கு கை கொடுங்க come on now you saw me right you saw Anna dance you going to do the same thing okay just like that so you want to see one more time okay you want okay உங்க மாதிரி தான் ஆகணும் ரெண்டாவது வாட்டி பார்க்க போறோம் ரெடியா okay we play one more time ready 1 2 3 go ஹாய் கேளுங்க அவங்க எப்படி போட்டாங்க ஸ்டெப் குத்து போட்டு தெரியுதுல சரி now you saw ready want to just do the same thing okay you see the people nobody seeing you ready 1 2 3 and go yeah அது மட்டும் போதும் okay everybody helping you see okay one more time give a round of applause to her one more time okay just see them and perform okay 1 2 3 go அவ்வளவுதான் okay வேணா நான் ஆடல வைக்காதீங்க okay stop கலி உங்களுக்கு இந்த மாதிரி சுலபமா ஒரு ஸ்டெப் கிடைச்சிருக்காங்க அதுவும் செய்ய முடியலன்னா I don't know what to say சரியா so now you're going to do the same thing you're going to perform the same thing do the same move she's going to see you okay ready 1 2 3 go ஓ நீங்க கேட்டா அங்க பாத்து கட்டிருக்கலாம் ஓகே ரெடி ஸ்டாப் இப்ப நீங்க திரும்பலாம் உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் உங்க வாழ்க்கை கடைசியே கிடைக்காது ஐயோ பொன்மல வந்தா சரி கம் ஆன் நீங்க போடாத ஆட்டமா ஓகே ரெடி அது அவர் ஃப்ரெண்டுக்கு உங்க ஹிஸ்டரியை தெரிஞ்சிருக்க போன அப்படி சிரிக்கிறாரு அவரு கண்டிப்பா மிஸ்திரி தான் கம் ஆன் ஓகே ரெடி 1 2 3 கேன் யூ கோ இந்த மெக்டொனால்ட் போனா எக்ஸ்ட்ரா வேல்யூ மீல் வாங்குவோம்ல 50 சென்ட் போட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் வெரி நைஸ் ஆட சொன்னீங்க ஆடுது ஓகே உண்மையிலேயே முதல்ல அவங்க எப்படி ஆடலாம் பார்க்க போறீங்களா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ரெடி 1 2 3 ஹேமா ரிப்பீட் அவங்களே மாட்டாங்க அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப் அதுதான் ஸ்டெப் அங்க ஆரம்பிச்சு இங்க ரெண்டாவது தடவை பார்த்து இவர் என்னமோ உல்டா பண்ணி விட்டு பாவம் அந்த பிள்ளை பயந்து இப்படியே பண்ணிட்டு கேலிக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சு இவர் எக்ஸ்ட்ரா வேல்யூ 50 சென்ட் ஆட் பண்ணி சூப்பரா ஒன்று பண்ணிட்டாரு உங்களுக்கு பயங்கரமான ஒரு வேலை வரப்போகுது நீங்க எல்லாரும் அந்த பக்கம் திரும்புங்க இப்ப எஸ் ஆல் ஆஃப் யூ ஃபேஸ் தட் இப்போ உங்களுக்கு கொடுக்க போற பாட்டு நீங்க கேட்க போறீங்க அதுக்கு நீங்க 50 சென்ட்ல எக்ஸ்ட்ரா வேல்யூ இல்ல அதோட அப்சைஸ் பண்ணி நீங்க சூப்பரா ஆடலாம் சரியா நான் பார்த்த கோரியோகிராஃபர் மாதிரி இருக்காரு நீங்க இயல்பாவே ஆட முடியாது பிஷரி வந்திருக்காங்க கோரியோகிராஃபர் அவங்க நீங்க கிளப்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்க இங்கதான் ஓகே ரெடி உங்களுக்கு கொடுக்க போற பாடல் இதோ ப்ளே மியூசிக் எல்லாத்தையும் செய்ய சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஓகே ஒண்ணா என்ன யூஸ் பண்ணிக்கங்க ப்ராப்பரா நான் நிக்கிறேன் அப்படியே ஓகே ரெடி ஐ ரெடி வித் தி ஸ்டெப் ரெடி 1 2 3 கோ ஐயோ இது எப்படி கேலி ஆட போறாங்க யார பிடிக்க போறாங்க பிரச்சனை இல்ல எப்படிதான் பாட்ட போறேன் கேலி இவர் போட்ட ஸ்டெப்க்கு பாத்தீங்க உங்க புருஷன் ஓடி ஓடி வந்துருவாரு சரி வேணா அங்க ஆள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கீங்க சரியா
இந்த டான்ஸ் அவங்களே ஆட சொல்லு. வேணா நான் நிக்கிறேன். ஐயோ நான் நின்று பார்க்கிறேன். அதெல்லாம் முடியாது. இது வந்து ஒரு பிஜி அது இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஷோ. யாரே ஒரு சின்ன பாப்பா வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்றியாடா? அந்த பாப்பாவை ஸ்கிப் பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறேன். பாவம் நல்ல பயங்கர முதல்ல அனுப்பி வெளியே விடு. அந்த பாப்பாவை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். சரியா? சரி கேலி ஒரே ஒரு தடவை பாருங்க. ஒரே ஒரு தடவை சரி வேற மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கங்க. ரெடி 1 கேலி பாப்பா போறீங்க 1 2 3 கோ. காலு எஸ் இதுக்கு மேல எக்ஸ்பிரஷன் வேணாம். பாத்துறீங்களா? ஓகே பாத்துறீங்களா? ஓகே you don't do this yeah later mommy is for you no this one is only for big adults you just see what auntie is doing okay but auntie சொல்லுது பா the akka don't worry after this he will do okay you just see only ready are you ready இங்க ஆள் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நான் நிக்க போறேங்க okay ready 1 2 3 go நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் எங்கேயோ பார்த்தேன்னு இந்த டான்ஸை பார்த்தா தெரியுது நீங்க ஓவர் மியூசிக்ல அடிக்கடி போவீங்க ஓவர் மியூசிக்ல போற ஸ்டெப் எல்லாம் போட்டுருக்கீங்க இது டண்டூட் வந்துச்சு வா ஓகே வெரி குட் so how did she done good அவ்வளவுதான் good okay give a round of applause to Kelly listen sorry she won't be performing young girl so later now Kelly will perform again நீங்க பார்க்க போறீங்க சரியா don't cheat Hema okay ready Kelly repeat the same old music steps okay 1 2 3 go do அவங்க எல்லாத்தையும் okay Richard are you ready okay you look more confident this time ஒரு மாதிரி மறந்துடும் உங்களுக்கு இல்ல பயப்படாதீங்க அதே மாதிரி இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குற ஸ்டெப் தானே okay ready oh one is a flop okay ready 1 2 3 hit music don't worry I will not ask you to do all that just imagine someone you are doing okay adela okay she want to see again முடியாது ஐயோ நானே மாதிரி எல்லாமே அன்னிஷா முடிஞ்சது என்ன பாத்துக்கலாம் சொல்றோம் சரியா ஓகே give it over to 1 2 3 ஹேமா okay அவ்வளவுதான் காட்டு okay ஹேமா you want to see how the original step was வரேன் நான் நிக்கிறேன் come on take me okay ஹேமா everybody can see this original step ready நான் மூணு வாட்டி அது ஆடுறது முடியும் உங்களுக்கு தான் வரது நேச்சரலா ready 1 2 3 go that's the way oh extra hot okay, it's now orchestra.
இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து ஓல்டு சிக்ஸருக்கு போய் இது ஒண்ணு பண்றாரு. அப்ப நீங்க ஏதோ பேலன்ஸ் பண்ணீங்க. ஓகே, மறுபடியும் உங்க பேர் கேக்குறீங்களா? இருங்க போயிருங்க. கிஃப்ட் இருக்குப்பா, கஷ்டப்பட்டு ஆனீங்களே. ஓகே, வெரி குட். ஹோப் தி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். இதே மாதிரி இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். Thank you very much. ஓகே, ஆசை தீர எடுத்துக்கங்க. நீங்க இப்ப இங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. அதை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம பிரைட் அண்ட் க்ரூம் தேன்மொழி மற்றும் பாத்துவிட சந்தோஷமா வரவேற்க போறோம். ஓகே, ரெடி? ஓகே, எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. செல்லம்மா, இந்த ஒரு நொடிக்காக தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் மேல நான் காத்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஈஸ்ட் பார்க்கல தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன்னு முதல் தடவை உங்ககிட்ட சொன்னேன். அப்படின்னா உடனே ஓகே சொன்னேன். 9 June 2020 இரவு 9 மணிக்கு பேச ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் பேசினோம். 1000 நாட்கள் கழித்து என்னுடைய உறுதிமொழியை சொல்றேன். I will love you forever, take care of you like a baby, respect you like my mom, feed you like a chef.
அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா இது நான் கேட்ட காலங்கள் தானா இதிகாசம் இதுதானா இவளோ Presenting you Parthen Kavya. Let's go ahead and married couple Parthen and Jayakuri. அவங்க தமிழ் ஸ்பீக் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்க தமிழ்ல செட் ஆகும். சரி பார்க்க எப்படி இருக்காங்க கமான் உங்களுடைய அன்பு வெளிப்படுத்துறதுக்கு கட்டி அது நான் பார்க்க எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பர். ஓகே பார்த்தேன் காவியம் இது வந்து பார்ட் 2க்கு நம்ம வந்திருக்கோம். பார்ட் 1 வந்து சென்ற வாரம் தான் முடிஞ்சது ஜேபில வெளிச்சல முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? how are you feeling? டயர்டா இல்லையா? டயர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தேங்க்யூ so much. இவ்வளவு தலை வணங்கி நன்றி சொல்லுவாங்க. ஆனா எப்படி சொல்ல மனம் வணங்கி என் மனதை வணங்கி நாங்கள் நன்றி சொல்றோம். ஏன்னா இவ்வளோ அன்பு இவ்வளவு லவ் நாங்கள் வந்து உங்களே எதிர்பார்க்கல. அவங்களும் சொன்னாங்க ஏன்னா 10 மடா முக்கியமா ஓகே தான் இருக்கும். இனிஷியலி சரி இங்கேயும் செய்யறோம். அங்கே ஒரு 700 பேக்ஸ் இங்கே ஒரு 360 பேக்ஸ் மேலே வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாரும் வந்து இந்த சண்டே ஈவினிங் என் கூட ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கீங்க. அண்ட் நானும் ஒய்ஃப் பேபி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறோம். அண்ட் லாஸ்ட் வீக் ஆக்சுவலி இந்த டைம் வந்து இந்த டைம் என்ன 6:50 ஃபர்ஸ்ட் வாக்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இல்லை எக்ஸாக்ட்லி 1 வீக் முன்னாடி ஃபர்ஸ்ட் வாக்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த 1 வீக் போனதே தெரியல. சரி அரேஞ்ச் பண்ணா இருக்கலாம். லாஸ்ட் வீக் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன் கரெக்டாக வரீங்களான்னு. ஸோ எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு 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 1 ஹோல் வீக் ஒரு பெரிய ஒரு படம் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபில்மே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா கடைசில தான் சொன்னோம். கடைசில அந்த டிக்கெட் வாங்கி போறாங்கல. சில டேபிள்ல சர்வர் ஆர்டர் பண்ணி கடைசில சொன்னா வந்தாங்க பார்க்க நல்லா பாப்பீங்க. ஆமா ஆனா வந்தா நல்லா என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பா மனதார உங்களை வாழ்த்தணும். அதுதான் அந்த நல்ல எண்ணத்துல தான் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அது முக்கியமா நீங்க வந்து எல்லாமே திரைப்படமா தான் பாப்பீங்க. உங்களுக்கு கரெக்டா தேன்மொழியும் அப்படிதான் அமைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல சினிமேட்டிக்கா இருக்கு. இந்த ஐடியா எப்படி இருந்தது? இந்த ஹோல் கான்செப்ட் இப்படிதான் பண்ணணும். பார்த்தேன் காவியம் கேட்கும் போது கரெக்டா இருக்கு, அழகா இருக்கு, அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு உண்மையிலேயே காரணம் இவங்கதான். இவங்கதான் வந்து எப்படி கேள்வி பார்க்கும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் ஹெனால இருக்கிறாங்க பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வெட்டிங் என்ன செய்யும்போது பார்த்தேன் வேக்ஸ் பார்த்தேன் மாட்டிக்கிட்டா ஏதாவது வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவங்க தான் சொன்னாங்க பார்த்தேன் காவியம் வைக்கிறாங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுன்னா பட் பிரெயின் ஒர்க்ஸ் கேம் ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த மூலத்தில் தான் எல்லாமே இருந்துச்சு. இங்கேயே நீங்க டிராவல் ஆகி அங்கேயே நீங்க இந்த போய் போயிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சப்டி தான். நீங்க அதை பார்த்தோம் அந்த ஆர்வம் வீடியோ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு மன உருகினா. எனக்கு பார்க்க ரொம்ப நாளா தெரியும். நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது கூட நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு இவங்க கூட நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா முக்கியமா இந்த மாதிரி கரை சேர்த்து வந்து நம்ம அன்புக்குரியவங்க தான். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுத்துருங்க. ஏன்னா இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்துடலாம். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலுமே அவங்களுக்கு வந்து தோல் கொடுத்து அவங்க நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பு காட்டி அவங்க வழிநடத்த போறது வந்து நீங்க தான். ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல நம்ம இன்னும் பல விஷயங்கள் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய திருமணத்தை, உங்களுடைய ஒன்று கூடல உங்களுடைய யூனியனை வந்து நம்ம கேக் கட்டிங் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். சரியா? ஸோ லெட்ஸ் கோ மூவ் அஹெட் அண்ட் வெட்டிங் வீடியோ காட்ட போறோம். அந்த வெட்டிங்
இவெண்ட் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. மாப்பிள்ளை கண்ணீர் வந்துருச்சு. ரியல் ஸ்டுடியோ அலோ வச்சிங்க. ஏன்ப்பா எல்லாத்தையும் கலந்துக்கிறீங்க? சீல் சீல் சீல். அவங்க எல்லாரும் பார்க்குறாங்களே, நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ரொம்ப அழகான இந்த வெட்டிங் மூமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் போல நம்ம 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க தான் மணிமாறன் அங்கிள் ப்ளஸ் அப்பா. ஆனால் அவங்களுடைய அன்பும் அவங்க ஆசீர்வாதமும் அவங்க எங்கே இருந்தாலுமே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது. அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வித் தட் லெட்ஸ் கட் த கேக் டுகெதர். ஆல்ரெடி ஹீரோ ரெடி? 1 2 3 ஆக்ஷன். ஓகே, வித் தட் 2 உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து இப்போ ஒன்றா அந்த கேக் வெட்ட போகிறாங்க. இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. தனித்தனியா பாத்தீங்க, இப்போ ஒன்னா இருக்காங்க, கணவன் மனைவியா இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மொத்த 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொழியை பற்றி நான் பேசுவாங்க. இன்னைக்கு பார்த்திபனை பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் பேசுவாங்க. ஆனாலும் பார்த்திபன் அப்புறமா நான் பேசுகிறேன். மொழி எப்படி பார்த்திபனை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனோட பேஷனுக்காக அது நிறையா எங்கள் கூட ஜெல் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள் வந்து அவுட் ஆஃப் ஷூட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், அவுட் ஆஃப் ஷூட்னா ரொம்ப வெயிலாக இருக்கு. நாங்கள் டான்சர்ஸ் ஆடி ஷூட் பண்ணியிருக்கிறோம். அது எங்கள் கூட ஃபுல்லாக நாங்கள் காலையில் ஆரம்பித்தா ராத்திரி வரை எங்கள் கூட இருந்து அது அங்கே நிற்கும். ஸோ அப்படின்னா வந்து அவனோட பேஷனுக்காக அதுவும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு தடவை வந்து கிரீன் ஸ்டுடியோவில் செல்வான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சது. கிரீன் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணுவது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கலர் பார்க்கணும், இது பார்க்கணும். ஸோ ராத்திரி விடிய காலையில் 2 மணிக்கு தான் முடிஞ்சது. ஸோ இது காலையில் எங்கள் கூட இருக்கு. ஸோ ராத்திரிலாம் அதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஓரத்தில் எங்களோட காஸ்டியூம்லாம் கொஞ்சம் போத்திட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டச்சிங் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கூட ஷூட் வரும்போதே வந்து என்னமோ பல வருஷம் நம்ம பழகின மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக பழகிடுச்சு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே மொழிக்கு வந்து நான் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திபன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். வேலைன்னு வந்துட்டா தீயா வேலை செய்வான் இந்த குமார். ஸோ அப்போ வந்து அது பக்கத்தில் தீயா வேலை செஞ்சிருக்கும் போது எதுவுமே கணக்கு தெரியாது. ஸோ அவனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனையும் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு எந்த நேரத்தில் எது தேவைப்படுதுன்னு கரெக்டாக பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். பார்த்திபன் 5 years old எனக்கு 6 years old இருக்கும் போது நான் குரூப்பில் சேர்ந்தேன். ஸோ அப்போலேருந்து பார்த்திபன் பார்த்துட்டு இருக்கேன். அவன் எப்படி குழந்தை நட்சத்திரமாக இருந்து இப்போ ஹீரோவாக இருக்கானோ. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். அண்ட் பார்த்திபனுக்கு பர்சனலாக நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். அது நான் என் மனசார அவனுக்கு நான் நிறைய வாட்டி தெரிவிச்சிருக்கேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன். அவன் பர்சனலாகவும் டான்ஸ் வைஸாகவும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். நிறைய விஷயத்துல கூட நின்றுருக்கான், சப்போர்ட்டாக இருந்திருக்கான். ஸோ 2 பேருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஆல் த மை வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. ரொம்ப அழகாக பேசுறீங்க சஜய். அதுவும் அழகாக தேன்மொழி பற்றி பேசிருக்கீங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து இதான் பிரச்சனை. யாரை பிடிக்கிறாங்களோ சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பிடிச்சி கழிச்சு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் செஞ்சுருக்கோம். இப்போ தேன்மொழி நீங்களும் இப்போ ப்ரொடக்ஷனில் வந்துட்டீங்க. இன்னும் பல விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க. சில பேர் சம்டைம்ஸ் நான் பார்த்து வேலை பார்த்துருக்கேன், சூப்பரான பையன். சம்டைம்ஸ் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும், இது வேணும் எனக்கு இதுதான் இல்லைங்க அப்படியே இருந்தேன் அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்கா? நிறைய சம்பவம் இருக்கு. ஷூட்டில் வெயிலில் டயர்டாக ஓகேவா எடு ஓகே ரெடியாக டேக் போகிறோம் அப்படி போயிட்டு இன்னொன்று இல்லை இந்த ஏங்கல் சரியில்லை நம்ம அப்படி இருக்கோம். நீங்கள் அதே தெரியும் எப்படி அதே ஞாபகம் வச்சுக்கிறது. நாங்களாம் வந்து ஷூட்டில் வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு டேக்கில் எடுக்கிறதா, அடுத்த டேக்கில் அதே ஸ்டெப் வராது. வந்தாலும் அவனாலே அதை திருப்பி யோசிச்சு திருப்பி அதை செய்யணும். இதான் மறக்க முடியாதுன்னா என்ன தெரியுமா, அந்த சைனீஸ்காரர் ஷூட்டிங் இல்லை ஒரு பழைய பாட்டுக்கு ஷூட் பண்ண போகிறோம். பழைய பாட்டு அது எந்த ஏரியா மறந்துருச்சு, தோப்பாயும் நினைக்கிறோம். பழைய பாட்டு நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணோம். அந்த லைன் அப்போ தான் கேட்குறோம். ஸோ அது வந்து அப்போ கோவிட் டைம் ஷோ வந்து ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி தான் வரணும். ஸோ சீக்கிரமாக ஷூட் பண்ணோம். ஒரு வாரத்துக்குள்ளே ஷூட் பண்ணி சப்மிட் பண்ணோம்.
ஸோ பாட்டை சும்மா இப்படி கேட்டுட்டு இப்படி போய் எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்படி போகணும். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா நான் பல தடவை லைனை விட்டு மைனிங்கை விட்டு அண்ணே திருப்பி செய்யுங்க பாட்டு கேளுங்க, திருப்பி செய்யுங்க பாட்டு கேளுங்க, சரி ஓகேடா சொல்லி அதுதான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த பழைய பாட்டு. ஆமா, ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அது இப்போ நான் தேர்மணியோடையும் பார்க்குறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அவங்க வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மையை ரொம்ப அழகான விஷயங்களும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்களுடைய நல்ல வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சஜித். தேங்க்யூ வெரி மச். ஷோபா சொல்லலையா? சும்மா அப்படிதான் இம்ப்ராம்ப்டிவா செய்யறது தான் பெஸ்ட். சரி, எப்படி வந்து சற்று முன்பு சஜித் வந்து தேன்மொழி பற்றி பேசுறாங்களோ, நீங்க இப்ப பார்த்திபன் பற்றி பேசுறீங்க. பார்த்திபன், எஸ். பார்த்திபன் வந்து சின்ன வயசுல பிறந்த வளர்ந்ததுல ஒன்றா இருந்து வளர்ந்து பார்த்துருக்கோம். இந்த நேரத்தை பேசுக்குள்ள வந்து முதல்ல வந்து எங்கள் சித்தப்பன் இருப்பதை வந்து பார்த்திபன் பாயாசப்பா அவரு ரொம்ப சின்ன வயசு இருக்குல்ல எப்படி நல்லா பழகி பார்த்து சந்தோஷமா கதைலாம் சொல்லுவார். பேய் கதை அதெல்லாம் சொல்லுவார். ஆனால் பேய் கதைலாம் சொல்லி அப்புறம் நானும் என் கதை எல்லாம் படுக்கல பேய் சொல்லுவது அங்கேயே பேய் மாதிரி சிக்கிறாங்க. என்ன பெரிய காமெடி நடக்குது போல இருக்காங்க. ஒரு ரீசன் இருக்கா? கதை சொல்ல அங்க பாட்டு இல்ல உட்காந்து சித்தப்பா வர காத்திருப்போம். அப்புறம் மாடி சித்தப்பா வர கதை சொல்லுவாரு. ஒரு ஊர்ல கதை சொல்லிட்டு படுக்குள்ள எல்லாரும் கையில கத்தி கொடுப்பாரு. கத்தியா? பட்டர் கத்திலாம் இருக்கும். எதுக்கு? தலைவலி வச்சு படுக்குவாரு. அப்புறம் பேய் கச்சா பண்ணாது. பேய் கச்சா பண்ணாது. அதுக்கு உங்களே கச்சா பண்ணியா? எடுத்து கொடுத்து கொடுப்பாரு. வச்சுக்கிங்க படுக்குவாரு. கிச்சன்ல இருக்கிற எல்லா ஜாமும் பெட்டிக்கு இருக்குல்ல. அதுதான். ஸோ உங்க பாட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீக்குல கத்திய காணடாங்குவாரு. பட்டர் கத்தி காணடாங்குவாரு. எல்லாம் தலைவலி. அப்போ ரொட்டி வச்சிருக்காங்களா? இப்போ பட்டர் தடவை சாப்பிட்டுக்கலாம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சித்தப்பா கதை சொல்லி வளர்ந்து வந்து அதே மாதிரி எல்லாரும் வச்சுக்க மாட்டாரு. சந்தோஷமா எல்லாரும் பார்ப்பாரு. அது மாதிரி பார்த்திபனும் அவங்க அண்ணனோட ஐயரும் கூட பார்த்து அதே மாதிரி சிரிச்சு சந்தோஷமா அதே மாதிரி சித்தப்பா மாதிரி வளர்ந்துருக்காரு. ஸோ we wish you all the best. We and all our cousins really wish you all the very best. இந்த அண்ட சராசரம், அதில் வாழும் உயிர்கள், அதன் வாழ்க்கை முறை எல்லாமே அர்த்தமுள்ளதா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உயிர்களுக்குள்ள அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இளையோடி இருப்பதுதான். இந்த அன்புன்றது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ளதா இருக்கலாம், சகோதர பாசமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு இளம் வயதில் 20 வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகக்கூடிய காதல் தான் நினைப்பதற்கு இனிமையானது, உணர்வதற்கு சுகமானது. இந்த குழந்தைங்க தான் பின்னாடி லவர்ஸ் ஆக போறாங்க. இவங்களுக்குள்ளதான் இந்த காதல் கதை நடக்க போகுது. இவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க, இதாங்க கதை. இவங்க தான் சேர போறாங்க. எப்படி சேர போறாங்க? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 இதயங்களும் எப்போது இடம் மாறிக்கொள்ளப் போகின்றன. இந்த 2 இதழ்களும் எப்போது முத்தமிட்டுக் கொள்ளப் போகின்றன. Let us see the play. Ivana, no, Ivana, no, please na, தம்பிங்களுக்கு கோசம், வா, யா. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்து என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தான், விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேஸ் அடிக்க, கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. அண்ணன் நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதடுத்தோ என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடி தான் வரவா, அண்ணன் நான் தனியா வரவா, தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேஸ் அடிக்க, கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க.
She is a fantasy, sha-na-na-na-na, oh, oh, oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh, oh. No one knows she's a mystery, sha-na-na-na-na, oh, oh, oh. Fills her heart with ecstasy, whoa, whoa, yeah, yeah. La 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 la. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. அவள் பழகும் விதங்களை பார்க்கையில் பல வருட பரிச்சயம் போல் இருக்கும், எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். முதலாம் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே, முதல் முதல் பார்வையிலே மனதை ஈர்ப்பாளே. அடாடாடாடாடா, என்ன கலரு என்ன கலரு, ஆளு ஜம்முன்னு நல்லா தானே இருக்கா. ஆமா, இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கட்டு போச்சு? ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கி இருக்கான், ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை? Waiting for a punagay. Siridi, gotta feel a heartbeat. Siridi, adada, naan kaviyan, unhe paathu kettu pona kaviyan. Honest, naan pesava, ile idu poduma. Oh my darling, naan coming, pudu pudu kanakella pending. Chorus, naan kekava. Yes, I know, yes, Aragiye. Marry me, Aragiye. Learn me, get high with me, Aragiye. Komanda, kuchavanda, don't worry. Aragiye, Aragiye. Marry me, get high with me, Kadavanda, Majavanda, Kodadi, மூஞ்சி முன்னுக்கு நின்னுட்டு ஃப்ரீ ஃப்ரீ அடிக்கிறீங்களா? ரொம்ப அழகான மோட்டாச்சே. எடிட் பண்ணது ஒரு ஹீரோ.
அவங்க என்னோட ஒய்ஃபோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்க அம்மா. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பப்ளி காய். தேன்மொழி எப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவங்களும் ரொம்ப பப்ளி. ரெண்டு பேரும் வெரி நைஸ் மேட்ச். அவங்க கல்யாணத்தப்ப ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தேன்னு போட்டிருந்தாங்க ப்ரொடக்ஷன். எனக்கு அந்த பழைய பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் வந்து மலைத்தேன் என நான் மலைத்தேன், எனக்கு வந்து மலேசிய தேன் என நான் மலைத்தேன். மலேசி கேட்டீங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்க, அவருக்கு கேட்கல. மலேசிய தேன் என நான் மலைத்தேன். வாவ், அந்த ட்ரிக் பண்ணிட்டாரு. அங்கிள் சோ போயிட்டு. ஆல் தி பெஸ்ட் டு them. சாந்தி நீங்க சொல்லுங்க. சாந்தி, like to wish both of them a very beautiful life together. I know Sarensi's Parthipan's mom, both of us were childhood friends, known for 46. How many years? 46. வாவ், பார்த்திபன் அம்மாவும் இவங்களும் 46 வருடங்கள் தோழிகள். அதுக்கு கை கொடுக்கலாமே ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. Parthipan is more or less like a son to me as well. Very close. All the best. Now there's an additional person to the family. Kimberly, welcome to the family. Welcome. Thank you, Shanti. Thank you. Me and Dr. Silvan. நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் அலை போல நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மாஸ்க் போடுவோம். எவ்ரி சாட்டர்டே சண்டேலாம் வந்து ஃபேஷியல் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டான்ஸ் மேக்கப் சொல்லி கொடுப்பேன். சோ உங்க மூலமா தான் தேன்மொழி என்டர் பண்றாங்க வீட்டுக்கு. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கல. லைக் பெரியமாக்கு இன்னும் தெரியாது ஆக்சுவலி. எங்க அம்மா என் ஃபேமிலி எல்லாமே தெரியும். பெரியமா ஜெய்பில இருந்து ஜாமான் வந்து ஒளிச்சு கொண்டு வந்துருமா? அந்த மாதிரி தான் ஒளிச்சு கொண்டு வந்திருக்காங்க. மெயின் பர்சனுக்கு தெரியாது, எங்க அம்மா எல்லாரும் தெரியும். ஸோ ஸ்லோலி சாஃப்ட் லான்ச் பண்ணேன். சாஃப்ட் லான்ச். ஸ்லோலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப ஒரு அக்காவா இல்லாமல் ஒரு அம்மாவா வந்து இன்னொரு அம்மாவா இருந்தாங்க. என்னோட தம்பி வந்து ஏசுலேருந்து எல்லாமே. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு ஹேவ் நோன் சின்னி த்ரூ அண்ணன். இன்னொரு அம்மாவா? அவங்க யார் கேட்குறாங்க? பிறகு அம்மா அவங்க முதல் அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து ரெண்டாவது அம்மா. அவங்க வந்து அண்ணி இருக்காங்க ரவி அண்ணனோட. அவங்க வந்து மூணாவது அம்மா. சின்ன அம்மா. எத்தனை அம்மா? ஸோ நிறைய அம்மா இருக்காங்க. ஸோ வெரி 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 தேங்க்ஃபுல் டு ஹேவ் நோன் சின்னி அண்ட் பார்த்திபன். ஐ மீன் பார்த்திபன் இஸ் பிகாஸ் ஃபேமிலி. அண்ட் இப்போ ஜேர்னி வந்துருச்சு. இப்போ இங்கே வரைக்கும் வந்து சென்ற வாரம் முடிஞ்சு இப்போ இங்கே வெட்டிங் ரிசப்ஷன் நடக்குது. அவங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை ஒரு உங்கள் விஷஸ் எப்போதும் போல கடைசி வரைக்கும் இருங்க. உங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் பார்த்துக்கிங்க. அண்ணன் பார்த்துங்க. அண்ணியை பார்த்துக்கிங்க. சின்னிய ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிங்க. Congratulations guys. Love you all. Thank you very much. So அந்த பையன் 13 வருஷமா இருந்து உங்க பையன் வீட்டுல இருக்க பையன் வந்து இப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு. எப்படி இருக்கு அவங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சின்ன வயசுலயே அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எனக்கு தெரியும். அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு தவசம் பண்ணா பிடிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து வேலை முடிஞ்ச பிறகு கால் பண்ணுவான், எனக்கு தவசம் பண்ண எடுத்து வச்சிருங்க. தவசம் பண்ண பிடிக்கும். அதே மாதிரி வேலை நேரத்தில் அவர் சாப்பிடவே மாட்டார். ஆமா, மெயினாக அந்த வேலை முடிச்சிருக்கிறது தான் சாப்பிடுவாரு. தேன்மொழிக்கு அதே மாதிரி ஒரு 5 வருஷமா தெரியும். 2001 தெரியும். நல்லபடியாக நல்ல பிள்ளை, நல்லபடியாக வந்து வேலை பார்த்து அவங்களோட காரணம் வந்து இப்போ நல்லபடியாக 2 பேரும் சேர்ந்து நல்லா நீங்களோட வாழணும். நல்ல மனசாக 2 பேரும் கடைசியாக நல்லா இருக்கணும். ஆமா, உங்களை மாதிரி வாழ்த்துக்கள், அன்பு, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்ப கடைசி அவங்களுக்கு என்ன சொல்லி ஆசைப்படுறீங்க? அவங்க சத்து மூணு சொல்லுங்க, பக்கெட் லிஸ்ட் கொடுத்தால, பக்கெட் லிஸ்ட் தான் இது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி அடுத்த 5 வருஷத்துல பிள்ளை பெக்கிறது தவிர்த்து, வீடு வாங்குறது தவிர்த்து அவங்க செய்ய வேண்டிய 3 விஷயம் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏதாவது என்னவா இருக்கலாம்? வெளியூர் போலாம், வெளியூர் போலாம், நல்ல பேர் மூலமா வாழணும். அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்து அவங்க என்னைக்கு இது போல இணையாம நல்லா இருக்கும். சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களுக்கு கை தட்டி கொடுத்துருங்க. Again, thank you very much. Hamalola pahaye kisa, hamalola pahaye kisa, kamba kamba, kamba kamba. Yey mariachi, ekko mariachi, kisale kambale, tripale, flipale lo. Kisa, kisa kambale, kisa tripale. Malli malliya, malliya malliya ya வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனி தனியா இருந்த 2 வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாதி இருக்குதையா அழைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே, அவளை ஒன்ன போல பார்த்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ, வைஃப் கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ, சாரி கிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. எல்லாரும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்க கண்ணாரம் தொட கண்டாலே mariachi, chaco mariachi, kisale tripale flipale lo. Sabadika, sabadika, tripa tripika, tripa tripika. Sabadika, sabadika, yakka kapunka, yakka mariachi, etti mariachi, konjam kisale, ale, ale, yakka mariachi, ella sariachi, love kutale, ale, ale. Kissa, kissa kamale, kissa kamale. Macha kamale, macha kamale. Sabadika, sabadika, tripa tripika, tripa tripika. Sabadika, sabadika, yakka kapunka, தும்மா ஏ காட்டுமல்லி, ஏ அம்மா ஏ கனகமல்லி, கும்மா ஏ பாச்சமல்லி, ஏ என் கனிமா. ஆசை பட வச்சான், ஆள விழ வச்சானே, ஏ மாப்ள போலாம் இரு மச்சான், ஆட வர வச்சானே, ஏ உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா, ஏ பாரா பூவாரா கைசீரா என் வீரா, ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம், ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு
நம்மோட ஹே ஹே கபடி போடுறா மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லவட்டம் வச்சவட்டம் சுறவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சுட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே ரம்பிட்டு என்ன
நான் தூக்கிடுறேன் விட்டு வீசுறேன் அப்படி இல்ல சூப்பரா பண்ணி அவரு சிசி Congratulations to both of you. Yeah, I'm absolutely very happy to be with you, both of you, on this special day of yours. And few words about Parthiban. For those who don't know me, I'm Parthiban's cousin. Parthiban is a very kind-hearted person, workaholic. I would say he's really a workaholic. And he does things perfectly. He makes sure whatever he does, he puts his 100% to it. Yeah, and Parthiban continue doing what he likes. And if I'm not wrong, I remember when he was like 7-8 years old, when children are playing with toy guns and whatnot, he's already he's working towards his career then already, right? With his video cameras, shooting ads on functions and all as a child. And he is now what he wanted to be. Parthiban, we are very proud of you, really. And continue take good care of Mori. Maybe as what I always welcome to our family. Support each other through thick and thin. Life is always up and down, right? And love you both always. Whatever challenges you face in life, just remember this too shall pass. Nothing is permanent. Yeah? Support each other's your dreams. She's a daddy's girl. We all girls are daddy's girl. So come on, give it up for the mother. Yes, show your love. He reminds me a lot of my uncle. We miss him today, and I'm sure he's giving us his blessings only. Definitely. He resembles my mother. How he is a workaholic, respects his elders, ரொம்ப கண்டிப்பா பேசுறது, பெரியவங்களெல்லாம் அனுசரிக்கிறது. Sorry, Tamil வந்து 2 second language Malay, so excuse me. boleh I tried. And he is a very loving person. And thankfully, I will briefly say this: we made a very good choice in choosing a life partner. I mean, the guy was away, not because he's my cousin. Not because he's my cousin. I've seen him grow. We are like 30 years apart. Right? So he's more like a son to me also. I always address him as my son. So brave also, right? You came into the right family. You'll never get a good mother-in-law like her. My atte is a very, very in and out beautiful person. I see her from like 18 years of age. Yeah? So she's a mother, another mother to you. So you both take care of each other, in-laws as your parents. I think that way things will work well. You know what the advice is what I learned in my life and what I am still learning. So I'm just sharing with you guys. Okay? So now you know more I but I'm talking from my heart. Okay, so and continue your passion. I've seen you dancing since the age of 3, and Manimaran Creations, you guys rock. I've seen you guys since my 20s, and I advise I did, but I'll tell you, your stamina and your strength, other stamina, your energy. So support him always. Yeah. So. More to come, more to see. Manimaran Creations. Also, thanks for all the time. Manimaran Creations, funny,
உங்களை போயிட்டு நான் வேர்ல்ட் மியூசிக் கான்சர்ட் சொல்றேன். இந்த மனுஷனுக்கு ரொம்ப சூப்பரா ஆடுங்க. நல்லா பேசுறீங்க. Thank you very much for blessing. Yes. Thank you so much. Very happy to be here. என்னன்னு தெரியல, பார்த்து இந்த கல்யாணம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணி நிறைய வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் கல்யாணம் சொன்னோன்னே ஆஹா அந்த பாதையில் தான் விழுமா அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஓகே, பிகாஸ் ஐ திங்க் two people sharing a life together is a wonderful thing, and I think we all agree with that. Okay, நல்லதா கெட்டதா இருந்தாலும் we go through it, and I think it's a beautiful thing. And when பார்த்திபன் சொன்னாரு அக்கா கல்யாணம், நான் வந்து அவர் என்ன சொன்னாரு மெசேஜ்ல, எப்போதும் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேக்கா, ஷோ இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவேக்கா, ஆனால் இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, this text is to inform you and invite you to my wedding அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது பார்த்தோன்னே முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க 4 வயசுலேருந்து தெரியும். நாங்களாம் வந்து சார் வீட்டில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். சார் வந்து ஹாலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க டான்ஸு. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் 4 வயசுல பின்னாடி நின்றுக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருப்பான். ஓகே, he will do whatever we are doing, he will just imitate in the back, and he is only 4 years old. அப்போவே சார் சொல்வாரு இவன் தான் அடுத்து வந்து யாராவது என்னோட ஸ்டெப்ஸ் டான்ஸ் ஆடணும்னா இவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. And true enough, today he is living up to it. சார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. சார் நிறைய பேரை வளர்த்து இருக்கிறாரு. And one of those talents that was developed by Manimaran sir. Ever grateful. I think the most important thing is to be grateful and to appreciate whoever has done anything nice for you. And I would like to take this opportunity to thank him. And he is continuing that also in carrying that tradition on through Manimaran Creations, all the dances. So I'm going to so let the fire burn, let it go, and not forgetting தேன் வந்து முத பார்த்தப்ப யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டேன். பார்த்தி பொண்ணுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு I was like, wow, நம்ம குட்டி boy has got a girlfriend. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே தேனை முத பார்த்தப்ப வந்து தூக்கிட்டு எங்க இருக்கு நல்லது எங்க எடுத்து இங்கயா எனக்கு wasn't confirmed where he's going to come. So she was doing that, you know, ஓடி ஆடி செய்யற வேலைலாம். அப்போவே மனசுல ஓகேமா நீ செட் ஆயிட்ட, இந்த ஃபேமிலியில நாங்க ஸ்பீக்கர் தூக்குவோம், வாலி தூக்குவோம், எது வேணாலும் தூக்குவோம், அதுல நீ செட் ஆயிட்டா நோ ப்ராப்ளம். And in the way she behaved towards us, like what Sandeep said, she was very, very open-minded, she was very open-hearted, and we like to welcome her not only to Parthiban's family, but to our Manimaran Creations family. And I'm very sure she's going to bring lots of joy to Parthiban. And Parthiban இவ்வளவு அழுவான்னு எனக்கு தெரியாது. கல்யாணத்துல அழுறான், பொண்ணை பார்த்து அழுறானா, இங்க வந்து கேக் வெட்டும் போது அழுறான். எதுக்காக அழுறானே தெரியல. என்ன ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டாங்களே. So I am very, very happy to be here today, and I understand அக்கா மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இந்த தருணத்தை பார்க்கும்போது. பார்த்திபனுக்குன்னு ஒரு I think his wedding went so well. His wedding went beautifully well because he's a beautiful soul and he found a beautiful mate. And today's event is also very beautiful. And I'm sure on behalf of my husband, Rajesh and your husband, Abhi, sorry. Happy. My boys சார்பாக, because my boys grew up together. I think Manimaran show எப்போலாம் ஷோ பண்ணுறோம் நான் ஹோஸ்ட் பண்ணேன்னா என்னோட கணவரை என்னோட 2 பசங்களும் கூட இருப்பாங்க. அவங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான். So on behalf of all of us, we'd like to wish Thay and Parthiban all the best. Wishing you happiness always and nothing else. Thank you. நான் சொல்லியா
பார்த்தது அதுதான் வந்து உறவாட இடம் பார்த்தது நான் சொல்லியா உன்னை மனம் பார்த்தது அதுதான் வந்து உறவாட இடம் பார்த்தது ஏன் சொல்லியா வண்ண சுவை பார்ப்பது அதுதான் கொண்ட பசியார இவை தேடுது முடிந்தேன் ஒரு நாள் மெதுவாக முடிந்தேன் ஒரு நாள் மெதுவாக ஒரு நாளிலே எண்ணம் 1000 நெஞ்சில் உருவாகி உன்னை தேடி போராடிடும் ஒரு நாளிலே எண்ணம் 1000 நெஞ்சில் உருவாகி உன்னை தேடி போராடிடும் நெடுநாள் கனவை கலைப்பாயும் நெடுநாள் கனவை கலைப்பாயும் இழைத்தால் எனக்கே கொடுப்பாயும் வேறென்ன நினைவு உன்னை தவிர இது வேறு உன்னை தவிர வேறென்ன வேண்டும் என்னை தவிர இது வேறு தோணும் அன்பை தவிர உயிர் வாழ்வதே உங்கள் ஒரு பார்வையில் என் பார்வையில் என்னை அன்பென்று நீ சொல்லும் ஒரு வார்த்தையில் மறந்தால் என்ன அன்பு மறைந்தால் விடும் உங்கள் கால் மீது தலை வைத்து கண்மூடிடும் அழைத்தான் அனைத்தே துணிவோடு அழித்தால் அனைத்தே துணிவோடு வேறென்ன நினைவு உன்னை தவிர வேறென்ன வேண்டும் என்னை தவிர இது வேறு அன்பை தவிர கண்கொண்ட வீரவண்ணம் பாடங்க சீரணம் கண்கொண்ட வீரவண்ணம் பாடங்க சீரணம் ஆனால் காண்பதெல்லாம் பெண்மாவின் சாகசம் காண்பதெல்லாம் பெண்மாவின் சாகசம் கனவோ பாவமோ என்று வந்து என்னோடு இந்த அழகோ
வாசுதேவ் மேனன் ஃபேனு நிரூபிச்சிட்டப்பா. சரி, இந்த டான்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்துச்சு உங்களுக்கு? எத்தனை நாள் பிடிச்சிச்சு? கல்யாணம் சண்டே கல்யாணம் முடிஞ்சு டியூஸ்டே 1 hour நாலு லட்சுமி வீட்டில் கொரியோகிராஃப் பண்ணிட்டோம். மெடிக்கலில் இருந்தேன், அது கொரியோகிராஃப் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். இந்த நைட்டில் எல்லாரும் எதை பண்ணி தோச்சுக்காங்க அந்த மல்டிபிள் சாங் கீழே நமக்கு தான் ரிஹர்சல் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ரிஹர்சல் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை ஃபேமிலி. தேங்க்யூ. Thank you everyone. தேங்க்யூ பண்ணி சொல்ல விட மாட்டேனா? இது அவங்க ஆடுவோம் நமக்கு தெரியும். நீங்க ஆடுறது தான் முதல்ல பார்க்குறோம் நம்ம. அது எப்படி இருந்துச்சு? ஷாயா இது கஷ்டப்பட்டு ஆடுறது சர்வ சாதாரண விஷயம் இல்லப்பா. அதுக்கு கைத்தறி கொடுங்க. கமான். அவர் ஆடுறது கூட செஞ்சாரு. அவர் ஆடுறது உங்களுக்கு இழுத்தாரு. என்ன இழுக்குது. சூப்பரா ஆடிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் பாத்திமா மற்றும் தேன்மொழி. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைசஸ் தான் இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த வேலையை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் நிறைய பேர் இன்னும் அந்த கிராண்டியா இன்னும் பார்க்கல. இந்த கிராண்டியாவை இந்த இவெண்ட் முடிவு தலைவரை பார்க்க போறாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் தெரியும், நார்மலா எல்லாருக்கும் வேலை. அப்பயும் இவ்வளவு கூட்டம் அவனுக்காக எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சொல்றீங்க. முக்கியமா இப்ப தேன்மொழி உங்க மருமக இப்ப வராங்க, உங்க வீட்டுக்குள்ள வராங்க. உங்க மருமகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அது நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து என் மகன் என் மகன் சொல்லல, என் வீட்டுக்காரர் எப்படியோ அது மாதிரி தான் பார்த்திபனும். அவர்கிட்ட இருக்க உங்க பார்த்திபனுக்கு அத்தனை குணமும் அவங்க அப்பாட்ட இருக்கு. அதனால அது ஒரு நல்ல என் வீட்டுக்காரர் தேர்ந்தெடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷம் நிம்மடும். அதே மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பாசமா இருப்பாரு. ரொம்ப அவங்க அம்மா அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாரு. அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். அதனால நீங்க வந்து ரொம்ப லக்கி தான் நான் சொல்றேன். பாசத்துக்கு குறைச்சலே இல்லை, அள்ளியே ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு இருக்கோம். இதே நேரத்தில் அவங்க மாமா மணிமன் மாமா இருந்ததுன்னா என் வீட்டுக்கு இருந்ததுன்னா இந்த இடமே பத்தி இருக்காது, இன்னும் பிரம்மாண்டமா இருந்திருக்கோம். ஆனா ஏதோ ஓரளவு பார்த்துக்கணும் நாங்களாம் செஞ்சிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா ரொம்ப சிறப்பா வச்சிருக்காங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டி இங்க உட்காந்து வச்சு இந்த மாதிரி அழகான ஒரு விஷயத்தை பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்பவே சிறப்பா மனநிறைவா தான் போக போறாங்க அவங்க. இப்ப தேன்மொழிக்கு சொன்னீங்க, இந்த வேலைக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து இப்ப வந்து கணவன் மனைவி வைக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா கணவன் மனைவியா வாழ்றது சுலபமான விஷயம் கிடையாது. நான் எப்போ சொல்றதுதான், எதை இருந்தாலும் விட்டு கொடுக்கணும். ஒரு ஆளு கோவப்பட்டா ஒரு ஆள் அமைதியா இருக்கணும், ஒரு ஆள் அமைதியா இருந்தா ஒரு ஆள் கோவப்படணும், படாம இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து சிறப்பா இருக்கும். அப்பனா அமைதியாவே இருக்கக்கூடாது. அமைதியா சும்மா அவன் தப்பு செஞ்சா அவன் சொல்லி கட்டணும். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லக்கூடாது. ஒரு ஆளா அமைதியா இருக்கும்போது ஒரு ஆளா கோவம் இருக்கும்போது ஒரு ஆளா அமைதியா இருக்கணும். ஒரு ஆளுக்கு அமைதியா ஆயிட்டானா அப்புறம் கோவம். நீங்க இருக்கீங்க, நிச்சயமா நீங்க நல்லா பண்ணி காட்டுவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கலையரசி. Thank you very much. இப்ப அடுத்து போதுல இந்த என்டையர் டீம் அதுக்கு இவர்தான் காரணம். அவருக்கு கைது கொடுத்துருக்காங்க. ஸோ கருண் உங்க நட்புல ஆரம்பிச்சு இப்ப இருவருமே இப்போ வெடி கப்பலா இருக்காங்க, மேல் கப்பலா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும். எல்லாரும் வந்து சிரமம் மாறாமல் பார்த்திபன் மாமாக்காகவும் தேன்மொழி என் ஃப்ரெண்ட் தான், அவங்க நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். ஸோ நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து படித்து அப்புறம் பிரேக் அவுட் ஆகி ஸோ நாங்கள் வந்து திரும்ப லாக்டவுனில் சந்தித்தோம். ஸோ அவங்க சந்திச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு, இதே மாதிரி மாமான்னு ஒரு கேரக்டர் என் லைஃப்பில் வருது அப்படின்ட்டு. ஸோ மாமா எங்கே வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து விட்டுட்டாரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஈவென்ட் கல்யாணம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஓவராலாக அவர் வந்து என்னை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாரு. ஸோ வந்த எல்லாத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் த ஃபேமிலி ஆஃப் த பிரைட் சைட் அண்ட் த க்ரூம் சைட் ஐ எம் லைக் honored to thank you guys with the whole of my heart. And என் மச்சானுக்கும் மாமாக்கும் ஒரே ஒரு வேர்ட், happily ever forever. ஓகே, எனி பிரேக் டவுன் எனிதிங் ஆன் லைஃப் நம்ம கூடவே இருப்போம். ஓகே, இந்த சப்போர்ட் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூடவே இருப்போம். அண்ட் as a friend
நான் வந்து அவங்க லைஃப் லாங்கில் அப் அண்ட் டவுன் ஒரு மச்சான் பார்த்துக்கலாம் மாமா பார்த்துக்கலாம் மாமா அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஜெர்னி போக வேண்டியிருக்கு. நீங்கள் எல்லாரும் மனசார அவங்கள வாழ்த்தி 100 வருஷமாக வேணாம் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வாங்க அந்த மாதிரி சொல்லி வாழ்த்தி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு நிறைஞ்ச மனசோட நிறைஞ்ச வயிறோட வீட்டுக்கு போங்க. அடுத்த இவெண்ட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ். I love my மச்சான், I love my மாமா a lot. Okay, so every day நான் வந்து I will talk to them. Yeah, so அவங்க லைஃப்ல வந்து நான் ஒரு அங்கம். ஸோ இப்போ இருக்க ஏற்கனவே இருந்தேன், இனிமேலும் இருப்பேன். ஸோ அதுதான். Okay, so thanks for everything. Thanks for you guys. I love you மச்சான், I love you மாமா. Thank you guys. கொஞ்சம் மடக்கிட்டு Mama,
காவியம் ஒரு நிறைவுக்கு வந்துவிட்டது. தேங்க்யூ so much.